Hello students, welcome to our YouTube channel. நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வரப்போகுது. அதை பத்தின ஷார்ட் நோட்டீஸை பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறோம். இது நாள் வரைக்கும் என்டிபிசி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக தான் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிகிரிக்குன்னு தனி போஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க அண்ட் 12க்குன்னு தனி போஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு தனியாக என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போது 12th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட்டுக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு பார்த்துக்கலாம். டிகிரின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதி. இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேலரி உள்ள போஸ்ட்டு. ஸோ பே லெவல் 6, 5ன்ற மாதிரி வரும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சி இருக்குது, டோட்டலாக இருக்குது. ஓகேவா, ஒரு டீசெண்டான வேகன்சி. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண வேகன்சி கிடையாது, ரொம்ப நாள் கழிச்சு வர்றது. யூஸ்வலாக நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் ரொம்பவே கம்மியான வேகன்சி தான் வருது டிகிரி படித்தவங்களுக்கு இந்த வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா 3 year ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கோவிட் பெண்டமிக்னால. ஓகேவா, டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா அதுக்கு பற்றி நீங்கள் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். டேட்டுங்கிறது ஏஜுங்கிறது இந்த டேட்டில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டை கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் ஏஜ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிகிரி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டிகிரி கட்டாயமாக முடிச்சுக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி. அண்ட் 3 year கோவிட்னால ரிலாக்ஸேஷனும் தராங்க, அதையும் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓகேவா, ஸோ இது டிகிரி போஸ்ட்டுக்கானது. இப்போ இது 12க்கு பார்த்தோம்னா 12th போஸ்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்கான அதாவது 12th குவாலிஃபிகேஷன் வச்சு வர போஸ்ட். இதற்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இந்த மாதம் 21ஆம் தேதி வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி. நான் டிகிரியும் முடிச்சிருக்கேன், அப்போ நான் இதுக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சவங்க ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சவங்க இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான 30,000 ப்ளஸ் சேலரி உங்கள் இன்ஹேண்டாக கிடைக்கும். நல்ல போஸ்ட்டு 12th முடிச்சவங்களுக்கானது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனுக்குன்னு தனி வேகன்சி வரும். ஸோ இதில் தான் நீங்கள் ஃபில் ஆகுவீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை உண்டு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு போஸ்டிங்கிறது உண்டு. ஸோ 12க்கு பார்த்தீங்கன்னா 3455 வேகன்சி உண்டு. இது ரொம்ப டீசென்ட் வேகன்சின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி. இது அக்செப்டபிளே கிடையாது ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஆனால் இந்த வாய்ப்பை விடாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு ஜாப்பு, பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா படிச்சு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்றதை சொல்லலை. அண்ட் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வர்றப்பவும் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோன்ற அந்த எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஆர்ஆர்பி இதுக்கு முன்னாடி ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன் எக்ஸாம்ஸு, இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனு, பேராமெடிக்கல் கேட்டகரி இந்த 4 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸாம்ஸை இன்னும் கண்டக்ட் பண்ணலை. ஒன்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்டிபிசி எக்ஸாம்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதாவது டிகிரி போஸ்ட்டுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 12th கேட்டகரிக்கான போஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கட்டாயமாக அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு எக்ஸாம்ன்றது இருக்காது. நீங்கள் 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களால் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா உங்களால் ஆர்ஆர்பி என்டிபிசியில் இந்த கம்மியான வேகன்சிலையுமே ஒரு ஜாப்பை உங்களால் செக்யூர் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கான 8 மந்தோட டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோ பிகினருக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் சிலபஸை ஷேர் பண்ணியிருப்போம். இதுதான் சிலபஸ். இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸோட சிலபஸை கவர் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். 180 டேஸ்க்கான டெய்லி ஸ்டடி பிளானு. இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 மந்தில் சிலபஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 8 மந்த்து. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2+ மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த வேகன்சிஸை உங்களால் நிச்சயமாக செக்யூர் பண்ணிட முடியும். டெய்லி 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் படித்தா போதும், நிச்சயம் ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிடலாம்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிப்போம். வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை ஷேர் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும், எனக்கு இந்த கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளாக உண்டு. ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். லேட்டஸ்ட் கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். ஸோ டைப் வைஸ் கிளாஸஸ் டாபிக் வைஸ் இருக்கிறதுனால உங்களோட சிலபஸை கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். ரெகுலர் இன்டர்வெல்ல டவுட் கிளியரிங் செஷன்ஸு, லைவ் செஷன்ஸை கண்டக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பெஸ்ட்டு சிலபஸ் கண்டென்ட்டை நான் கவர் பண்ணிடணும் சிலபஸுக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சேர்த்து எனக்கான கம்ப்ளீட் சிலபஸை நான் கவர் பண்ணிடணும். நான் ரிவிஷனாக ப்ராக்டிஸை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். அதை நல்லா படித்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நல்லா ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயம் என்டிபிசி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போத்துலேருந்து டெய்லி 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிங்க. கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸை இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம். செப்டம்பர் 14 டிகிரிக்கும் 21 பார்த்தீங்கன்னா 12th கிராஜுவேட்டுக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்காது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அலோடு தான். ஓகேவா? ஸோ இதில் A2ங்கிற கேட்டகரி இருக்கும், அதுக்கு மட்டும் வித்தவுட் ஸ்பெக்ஸ். ஓகேவா? A2னா எதில் வரும்ன்றதை பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதுக்கு மட்டும் ஸ்பெக்ஸ் அலோடு இல்லாமல் இருக்கும். அது தென் ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கு மட்டுமே வித்தவுட் கிளாஸ் வந்து இருக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே வித் கிளாஸுமே அலோவுடு தான். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிசிக்கல். இதுக்கான பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். அதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். நம்ம மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மெயிலையும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட டவுட்டை வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது 500 rupees. இது வந்து ஒரு சில கேட்டகரி மட்டும் பே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 rupees. சாரி, 500 rupeesங்கிறது ஒரு சில கேட்டகரிக்கு. யாருக்குன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 250 rupeesங்கிறது எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க 500 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ரீஃபண்டுங்கிறது உண்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து இம்மீடியட்டாக அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஆர்ஆர்பி சென்னைங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட் வரும். நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், இன்னும் டீட்டெயிலாக என்ன சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ பாருங்கள். 2 வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்க்கான லிங்க்கு அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்டடி பிளான்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.